பிரைஸ் தி லார்ட். அபிஷேக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் சார்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனைக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வேளையிலேயும் நாம் ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. ஆண்டவரே, இந்த 2020 ஆண்டிலே கர்த்தாவே 8 மாதங்கள் கண்மணி போல எங்களை காத்து கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த கடைசி கர்த்தருடைய நாளிலேயும் ஆண்டவரை வரும்படியாக காணும்படியாக நீங்கள் தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் பாராட்டுகிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நீர் எங்களை ஏற்படுத்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொண்டு வருகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, ஒரு முறை கூட உடைய பரிசு ரத்தத்தினாலே அடியார்களை கழுவி சுத்தம் செய்யும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தாவே உடைய சமூகத்திலே கிட்டி நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அந்த வசனத்தின்படி எங்களுடைய ஆத்துமா கெம்பீரித்து மகிழ உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம். நீர் வந்து இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியோடும் உண்மையோடும் உண்மை நாங்கள் தொழுது கொள்ள தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசாளர் வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆவியானவர் அசைவாடி கிரியை செய்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். முதலாவதாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். நாம் அனைவரும் அறிந்த பழைய பாடல், பாரி அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. ஹல்லேலூயா. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். காட்டு மரங்களில் கீற்றிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கீற்றிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமமூற்றுள்ள பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமமூற்றுள்ள பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனில் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். அவரிடது கையில் தலைகீழ்
தேற்றுகிறார். அவரிடது கையில் தலைக்கீழ் வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்னை பரந்த கோடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பரந்த கோடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். என் நேசருடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசருடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மணவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம், ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம், ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர்.
ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய ஆத்தும நேசராக இருக்கிறார். The one, he is the lover of our soul. நம்முடைய ஆத்துமாவை அவர் நேசித்து இம்மட்டுமாக அவர் நம்மை ரட்சித்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார். இந்த உலகத்திலே நம்முடைய ஆத்மாவை பகைக்கிற சத்துருவாகிய சாத்தானுடைய கையிலிருந்து நம்மை பிடுங்கி நம்மை கர்த்தர் கிருபையாக ரட்சித்து இத்தனை ஆண்டுகள், மாதங்கள், வருடங்கள் கர்த்தர் கிருபையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அன்பை இணைத்து நாம் தொடர்ந்து நாம் பாடுவோம். இரண்டாவதாக ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். At the breaking of the day, when the shadows flee away, and Christ comes to take his bride home to glory. Hallelujah. மிகவும் பழைய பாடல், ஆங்கில பாடல். ஒரு நாள் வரும், அந்த நாள் விடிய பொழுது ஆண்டவராக இயேசு மத்திய ஆகாயத்திலே வந்து நம்முடைய மணவாட்டி சபையை இந்த பூமியில் இருந்து அழைத்து கொண்டு சென்று விடுவார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், யோவான் 14:2-3 சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். I will come again and receive you unto myself, that where I am, there you may be also. Oh, that is the rapture. Shall we sing this hymn, At the Breaking of the Day? At the breaking of the day, when the shadows flee away, and Christ comes to take his bride home to glory, God himself will dwell with men in the new Jerusalem, and will wipe away your tears in that morning. Hallelujah, hallelujah. We shall see him face to face, when on earth we run the race. Hallelujah, hallelujah. Yes, we'll see him by his grace. Hallelujah. In the twinkling of an eye, we'll be caught up to the sky, and the trump of God shall sound. Hallelujah. When we reach the shore at last, earthly fears and sorrows past, we shall reign with him at last. Hallelujah. 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 We shall see him face to face, when on earth we run the race. Hallelujah, hallelujah. Yes, we'll see him by his grace. Hallelujah. Lo, on Zion stands the Lamb, with a pure and holy band, and the Father's name engraved in their foreheads. There they'll sing a glad new song, as they stand a mighty throng. They are first fruits unto God. Hallelujah, hallelujah, hallelujah. We shall see him face to face, when on earth we run the race. Hallelujah, hallelujah. Yes, we'll see him by his grace. Hallelujah. With glad songs of heart and voice, we shall everyone rejoice at the marriage of the Lamb. Hallelujah. In the realms of glory bright, clad in robes of spotless white, more than conquerors in the fight. Hallelujah. Hallelujah, hallelujah. We shall see him face to face, when on earth we run the race. Hallelujah, hallelujah. Yes, we'll see him by his grace. Hallelujah. Hallelujah. ஒரு இமை பொழுதிலே, கண்ணிமை பொழுதிலே கர்த்தர் தம்முடைய கலசத்தோடு வந்து
நம்மை அவரோடு இருக்கும்படியாக அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் ஒரு பாடலை பாடுவோம். வேண்டாம் வேண்டாம் லோக இன்பம் ஆயுட்காலமாகவே. பரிசுவான்கள் மிகுந்த வாஞ்சையோடு, ஆண்டவரே எப்பொழுது நீர் மேகத்திலே வந்துடுவீர், ஆனந்த நாட்டில் சேர்க்கும்படியாக உண்டோ இன்னும் தாமதங்கள், காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவாவியே என்று பாடியிருக்கிறார்கள். நட்சத்திரங்கள் போல இந்த நாட்டில் சோபித்த பல சுத்தர்கள் இந்த நாளிலே சுத்தர் கூட்டத்தில் காணப்படாமல் இருக்கிறார்கள். கஷ்டங்களும் தாக்கிடுதே அப்பனே கை தாங்கிடும் ஒரு ஜெபமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எப்போதும் என் ஆசை உம்மோடு ஒத்து வாழ்வதை நாம் கருத்தை உணர்ந்தவர்களாக வேண்டாம் வேண்டாம் லோக இன்பம் ஆயுட்காலமாகவே நாம் பாடலாமா? வேண்டாம் வேண்டாம் லோக இன்பம் ஆயுட்காலமாகவே, நேசர் வர ஒன்று மாத்திரம் என்ற நாசையே. வேண்டாம் வேண்டாம் லோக இன்பம் ஆயுட்காலமாகவே, நேசர் வர ஒன்று மாத்திரம் என்ற நாசையே. ஆனந்த நாட்டில் சேர்ந்திடவே உண்டோ இன்னும் தாமதங்கள், காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே. உண்டோ இன்னும் தாமதங்கள், காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே. நட்சத்திரங்கள் போலின் நாட்டு சோபித்த சுத்தர்களை காணவில்லையே இப்போது சுத்தர் கூட்டத்தில். நட்சத்திரங்கள் போலின் நாட்டில் சோபித்த சுத்தர்களை காணவில்லையே இப்போது சுத்தர் கூட்டத்தில். எப்போது மேகம் வந்திடுவீர், ஆனந்த நாட்டில் சேர்ந்திடவே உண்டோ இன்னும் தாமதங்கள், காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே. உண்டோ இன்னும் தாமதங்கள், காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே. மாயாலோகில் போர் புரியும் துஷ்ட சக்தியாவையும் என்றும் ஜெயே தூதன் பாதை ஓட செய்யுமே. மாயாலோகில் போர் புரியும் துஷ்ட சக்தியாவையும் என்றும் ஜெயே தூதன் பாதை ஓட செய்யுமே. எப்போது மேகம் வந்திடுவீர், ஆனந்த நாட்டில் சேர்ந்திடவே உண்டோ இன்னும் தாமதங்கள், காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே. உண்டோ இன்னும் தாமதங்கள், காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே. கஷ்டங்களும் தாக்கிடுதே அப்பனே கை தாங்கிடும், எப்போதும் என் ஆசை உம்மோடொத்து வாழ்வதே. கஷ்டங்களும் தாக்கிடுதே அப்பனே கை தாங்கிடும், எப்போதும் என் ஆசை உம்மோடொத்து வாழ்வதே. எப்போது மேகம் வந்திடுவீர், ஆனந்த நாட்டில் சேர்ந்திடவே உண்டோ இன்னும் தாமதங்கள், காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே. உண்டோ இன்னும் தாமதங்கள்,
நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே. நம்பிக்கையோடக்கரை நாடடைந்த பரிசுத்தரை காணவும் ஏழுள்ளம் மிக வாஞ்சித்திடுதே. நம்பிக்கையோடக்கரை நாடடைந்த பரிசுத்தரை காணவும் ஏழுள்ளம் மிக வாஞ்சித்திடுதே. ஏபோனி மேகம் வந்திடுவீர் ஆனந்த நாட்டில் சேர்ந்திடவே உண்டோ இன்னும் தாமரங்கள் காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே. உண்டோ இன்னும் தாமரங்கள் காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே. தேம்பிடுதே ஆசை என்னில் நேசமான வாழனே காண்பியுமே பாசமாக நேசமுகத்தை. தேம்பிடுதே ஆசை என்னில் நேசமான வாழனே காண்பியுமே பாசமாக நேசமுகத்தை. எப்போதி மேகம் வந்திடுவீர் ஆனந்த நாட்டில் சேர்ந்திடவே உண்டோ இன்னும் தாமரங்கள் காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே. உண்டோ இன்னும் தாமரங்கள் காத்து காத்து நோக்கிட சொல்லி என்னை தேற்றிடுமே தேவ ஆவியே. ஹல்லேலூயா. சிறிது நேரம் நம் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, எங்கள் அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ மிகவும் பரிசுத்தராய் இருந்தாலும் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்கள் இருதயங்களில் தந்தொழி நீரே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படியாக இந்த பூமியிலே இன்னொரு நாளையும் தந்து உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி நீர் ஏற்படுத்தி தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தினத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஒன்றுமே குறைவுபடாதபடி கிருபையாக எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீர் எல்லாவற்றிலும் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம், சபையாகிய அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவளுடைய பாதங்களின் கீழ் சந்திரன் காணப்பட்டது. பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை. இட் இஸ் the grace of God wherein you are able to stand என்று சொல்லுகிறார். அந்த தேவ கிருபையினால் தான் நாம் பிழைக்கிறோம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அந்த கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. பவுலுக்கு எவ்வளவோ உபத்திரவங்கள் பாடுகள் வந்த போதிலும் கர்த்தர் சொன்னார், இந்த உபத்திரவத்தை, இந்த முள்ளை விட்டு எடுத்து போடும் என்று பவுல் 3 முறை வேண்டின போதும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே வாழ்வது எளிதல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் எப்படி வேணா வாழலாம், பாவத்தோட வாழலாம், கேர்லெஸ்ஸா வாழலாம். ஆனா நம்ம ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a bed of roses. It is very difficult. We have to be very careful in each and every step of our life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மலர் படுக்கை அல்ல. அது மிகவும் கல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்த பாதையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற வேளையிலே கர்த்தருடைய கிருபைதான்
நம்மை தாங்கிக் கொள்ளுகிறது. பவுலுக்கு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை நல்லது, ஹல்லேலூயா, மேலானது. ஆங்கிலத்தில் இருக்கிற thy loving kindness is better than life. ஹல்லேலூயா. அந்த பல்லவியை நாம் பாடி, ஆண்டவரே என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, கிருபையை மாத்திரம் என்னை விட்டு எடுத்துறாதீங்கப்பா. I don't want anything else but your grace. Lord, I need your grace every day in my life. ஆண்டவரே எது போனாலும் பரவாயில்லை, உம்முடைய கிருபை மாத்திரம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய கிருபையை எனக்கு தாரும் ஆண்டவரே, Lord give me your grace என்று சொல்லி நாம் பாடுவோம். அதை உணர்ந்து பாடுவோம். thy loving kindness is better than life. My lips shall praise thee. Thus will I bless thee while I live. I lift up my hands in thy name. நாம் எல்லாரும் பாடுவோம், உணர்ந்து பாடுவோம். எது இருக்குதோ இல்லையோ, பணம் இருக்குதோ இல்லையோ, சுகம் இருக்குதோ இல்லையோ, ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, கிருபை 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 வேண்டும் ஆண்டவரே. பாடுவோமா? Thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. My lips shall praise thee. Thus will I bless thee. I will lift up my hands in thy name. I will lift up my hands in thy name, O Lord. I will lift up my hands in thy name. My lips shall praise thee. Thus will I bless thee. I will lift up my hands in thy name. ஜீவனை பார்க்கிலும் மேலானது தேவாதி தேவாம் கிருபையது. உதடுகள் துதிக்கும் உயிருள்ள வரைக்கும் உந்தன் நாமம் உரைத்திடுவேன். உந்தன் கைகள் உயர்த்திடுவேன் தேவா, உந்தன் நாமம் உரைத்திடுவேன். உதடுகள் துதிக்கும் உயிருள்ள வரைக்கும் உந்தன் நாமம் உரைத்திடுவேன். ஒரு முறை கூட இந்த பல்லவியை உணர்ந்து நாம் இதை பாடலாமா மகிழ்ச்சியாக? My lips will praise thee. Thus will I bless thee while I live. I will lift up my hands in thy name. Hallelujah. தேவாதி தேவா, ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை மேலான. கர்த்தரை நோக்கி பார்த்து பாடுவோமா? Thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. My lips shall praise thee. Thus will I bless thee. I will lift up my hands in thy name. I will lift up my hands in thy name, O Lord. I will lift up my hands in thy name. My lips shall praise thee. Thus will I bless thee. I will lift up my hands in thy name. ஜீவனை பார்க்கிலும் மேலானது தேவாதி தேவாவும் கிருபையது. உதடுகள் துதிக்கும் என் உயிருள்ள வரைக்கும் உந்தன் நாமம் உரைத்திடுவேன். எந்தன் கைகள் உயர்த்திடுவேன் தேவா, உந்தன் நாமம் உரைத்திடுவேன். உதடுகள் துதிக்கும் உயிருள்ள வரைக்கும் உந்தன் நாமம் உரைத்திடுவேன். ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை மேலானது ஆண்டவரே. வானி சொன்னீர், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும்
என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எங்களோடு வாக்கு பண்ணியிருக்கிறீர். உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களை விட்டு விலகாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜீவன நாளெல்லாம் உடைய கிருபை எங்களை பின்தொடரட்டும். உடைய கிருபைக்குள்ளா எங்களை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. கிருபைக்குள்ளா மூடிக்கொள்ளும். கிருபையிலே நிலைநிற்க உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் வேலவீனனே இரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் வேலவீனனே இரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஈசுராஜா என் வேலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஈசுராஜா என் வேலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரீர் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரீர் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன்.
ஆராதனை, உமக்கே துதி, உமக்கே மகிமை. ஓ நீர் சகலவற்றையும் ஆண்டவர் நீ பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீரப்பா. எங்களுடைய துதி, ஸ்தோத்திரம், கனம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து அடியார்களோடு இடைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். நாம் தனியாக நம்முடைய வீடுகளிலே குடும்பமாகவும் நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். சீக்கிரமாக இந்த லாக்டவுன்ல இருந்து நமக்கு விடுதலை தர வேண்டும், இந்த வைரஸ் பாதிப்பிலிருந்து விடுதலை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களிலே பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனாலும் முடிவுடனே வராது என்று சொன்னார். So we are in the last days. நாம் கடைசி நாட்களிலே தான் இருக்கிறோம். அதுல சந்தேகமே இல்லை. We are the very last generation. We cannot even imagine whether there will be 10 years or 20 years or 30 or 40. We cannot imagine. We cannot say. நம்மால் சொல்ல முடியாது. எப்ப வேணா என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். Then immediate next event is a rapture. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, மட்டுமா கிருபையா எங்களை காத்துக்கொண்டீர். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபையாரையும் எங்கள் அன்பானவர்களையும் காத்துக் கொள்வீராக என்று சொல்லி தேவ சமூகத்தை தயவுசெய்து ஜெபத்துல இணைந்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் மிகவும் நல்லவர். இந்த நாள் வரைக்கும் கிருபையாக ஆண்டவரே அடியார்களையும் அடியார்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே கண்மணி போல நீர் காத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னீர் ஆண்டவரே. உன் கண்களால் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். ஆம் கர்த்தாவே, கிருபையாக வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வசனத்தின்படி உம்முடைய சிறர்களின் நிழலில் கர்த்தாவே என்றென்றும் எங்களை மகிழ செய்திருக்கிறீரப்பா. நீ செய்த நன்மைகளை நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரங்களை எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் அறியாதவர்களப்பா, எங்களுக்கு எதுவுமே தெரியாத ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தான் ஆண்டவரே எங்களுக்கு தகப்பன், நீர்தான் எங்களுடைய தாய், நீர்தான் எங்களுடைய காவலன், நீர்தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை கரத்தை பிடித்து நடத்துவீராக அப்பா. ஆண்டவரே, பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிதாமானவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னீரே அப்பா. எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை பலப்படுத்துவீராக. எந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் நீ சகித்து உலகத்தை ஜெயித்தது போல அடியார்களும் எல்லாவற்றையும் ஜெயிக்க உதவி செய்யும் அப்பா. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் ஜெபத்தை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவள் குடும்பங்கள் மேல இயேசு கிறிஸ்துவின் பரிசு ரத்தத்தை விசுவாசத்தோடு தெளிக்கிறோம். ரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுவீராக ஆண்டவரே அப்பா. இந்த நாட்களிலே வேலை இழந்தவர்களாக ஆண்டவரே, பினான்சியலி நெருக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து தயவு செய்து ஆண்டவரே அவள் ஒரு வழிவாசலை திறந்து தருவீராக. நல்ல வேலைகளை தந்து சம்பளத்தை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி. உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் கீழே விடாத ஆண்டவரே, இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த உங்களுடைய அன்பு மாறாதது ஆண்டவரே. எங்களை கைவிடவே மாட்டீர். அதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசு ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆண்டவரே, இயேசு சபைக்கு வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீட்டிலே உம்மை தேடுகிற பிள்ளைகளாக இன்னும் ஊக்கமாக உம்மை தேட உதவி செய்யும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் சபையை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ரத்த கொடைக்குள் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கைது செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும் ஐயா. நன்றி, 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 நன்றி தேவரீர் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய எல்லையை பெரிதாக்கி உமது கரம் அவர்களோடு இருந்து தீங்கு அவளை துக்கப்படுத்தாதபடிகளை விலகி காத்துள்ளோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, சென்னை பட்டணத்தை தமிழ்நாட்டை, இந்திய தேசத்தை விசேஷமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே, தயவு செய்து ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்க்கு ஒரு ஆண்டவரே ஆன்டிடோட் கண்டுபிடிக்கப்படும். ஆண்டவரே, ஜனங்கள் இந்த மரணத்திலிருந்து விடுதலையாகும் நீர் உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பெரிய காரியங்களை கிருபையா நிறைவேற்றும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய சித்தத்திற்கும் ஆளுகைக்கும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
கர்த்தர் கிருபையுள்ளவராக இருந்து எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும். இந்த தேசம் மட்டுமல்ல, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கண்ணோக்கி அவருடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே இயேசுவே இரக்கமாய் இருப்பீராக. அப்பா, அன்பானவர்கள் யார் யாரெல்லாம் அப்பா வியாதியா இருக்கிறார்களோ அவள் மேலும் ஒரு கரத்தை வைத்து தொட்டு சுகமாக்குவீராக, விடுதலையாக்குவீராக. உங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் அப்பா. உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Chronicles chapter 4 and verse 10. யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். And Jabez called on the God of Israel, saying, "Oh, that thou wouldest bless me indeed, and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldest keep me from evil, that it may not grieve me." And God granted him that which he requested. ஆமென். ஒரு முறை கூட ஜெபித்து விடலாம். அன்பின் பிதாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக அடியார்களோடு நீ பேசிக்கொண்டு வருகிறீர். தொடர்ந்து எங்களோடு பேசி ஆண்டவரே இயேசுவே ரகசிய வருகை காயத்தப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Last week we meditated how the secret coming of Jesus is going to be. We saw certain things. Today also I want to continue with the same thing. இந்த வாரம் நான் அதை குறித்து ஆண்டவராய் இயேசுவின் வருகையை குறித்தே பேச விரும்புகிறேன். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். Oh, you preserve me from evil that it may not grieve me என்று சொல்லி யாபேஸ் ஜெபிக்கிறார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தீங்கு என்ன என்று சொல்லி கடந்த வாரத்திலே உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். பிலிப்பியர் 2:14 நாம் பார்த்தோம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. The joy that I have not run in vain or labored in vain. Paul says, I don't want to run in vain or labor in vain. I want that joy in the day of Jesus Christ. So, தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளோம். துக்கம் எப்பொழுது வருகிறது? தீங்கு வரும்பொழுது. இந்த உலகத்திலேயே பெரிய தீங்கு கஷ்டப்பட்டு நம்ம ஓடின பிற்பாடு நம்ம ஓடின ஓட்டெல்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்றப்போ நாம் மிகவும் துக்கப்பட்டு விடுவோம். What is the greatest evil in this world? After running for a long time in Christian life, and finally when we come to know that our running and our labor is in vain, that is the greatest sorrow. So Paul says, I want the joy. The opposite of sorrow is joy. I want the joy that I did not labor in vain or I did not run in vain. பவுல் சொல்லுகிறார், அந்த துக்கத்திற்கு ஆப்போசிட் என்ன, எதிர்ப்பதம் என்ன? மகிழ்ச்சி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி வேண்டும். என்ன மகிழ்ச்சி? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு கிறிஸ்துவின் நாளில் வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது நாம் ஆண்டவராய் இயேசு தம்முடைய ஜெபத்திலே என்ன ஜெபித்தார் என்று பார்க்க போகிறோம். We are going to see what the Lord Jesus Christ prayed in John 17:15. பாடுபடுவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே கடைசியாக பாடுபட்டு மரிப்பதற்கு முன்பாக இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். I pray not that thou shouldest take them out of the world, but that thou shouldest keep them from the evil. ஆமென். அதாவது மரிச்சிடணும், அவங்க இந்த உலகத்துல இருந்து அவங்க போயிடணும், அப்படி ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணாம தீமை நின்று அவளை காத்துக்கொள்ளும். The Lord Jesus did not say let them die as soon as possible they get saved. No. After salvation we have to live in this world, but Father, keep your children from evil. So there are many evils present in this world, but this one thing I am trying to focus this day. அநேக தீமைகள் நம்மை சுற்றி இருந்தால், இந்த கொரோனா வைரஸும் ஒரு தீமை தான். எத்தனையோ தீமைகள் நம்மை சுற்றி இருந்தாலும் இந்த ஒரு தீமை என்று ஆண்டவர் நம்மை நிச்சயமாக விடுதலையாக்க வேண்டும். லூக்காவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 28-36.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 36ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆங்கிலத்திலேயும் வாசிப்பார்கள். தயவுசெய்து உங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் பார்க்கும்படி அன்பாக கேட்கிறேன். லூக் சாப்டர் 21, 28 and 36. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். And when these things begin to come to pass, then look up and lift up your heads, for your redemption draweth nigh. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு இங்கே ஒரு மீட்பை குறித்து பேசுகிறார். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், 2 விதமான மீட்பு இருக்கிறது. கவனியுங்கள். We should know that there are 2 types of redemption. One is the redemption of our soul and the next is the redemption of our body. முதலாவது நம்முடைய ஆத்தும மீட்பு, பிற்பாடு வருகிறது சரீர மீட்பு. முதலாவது ஆத்தும மீட்பு எப்பொழுது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லுகிறார், உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகி வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டையாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 Peter 1:18 and 19. For as much as ye know that ye were not redeemed with corruptible things, as silver and gold, from your vain conversation, received by tradition from your fathers, but with the precious blood of Christ, as of a lamb without blemish and without spot. Amen. முதலாவதாக நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் நம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டார். The Lord Jesus Christ redeemed our soul with his precious blood. ஆனால் இரண்டாவதாக நாம் ஒன்றிற்கு காத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பெயர் சரீர மீட்பு. ரோமர் 8:23 வாசியுங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 8 and verse 23. நீங்கள் தயவுசெய்து உங்கள் வேதத்தை திறந்து பார்க்க வேண்டும். அப்போதான் இந்த வசனங்கள்லாம் நம்ம மறக்காம இருப்போம். Only if we read these verses by taking the Bible, we will not forget those verses. These verses should be imprinted in our hearts forever. ரோமர் 8:23. தயவுசெய்து கவனிங்கள். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்பு வாசியுங்கள். And not only they, but ourselves also, which have the first fruits of the Spirit, even we ourselves groan within ourselves, waiting for the adoption, to wit, the redemption of our body. The redemption of our body. இதை பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். இது கட்டாயமாக இருக்கிறது. இதை அவருடைய காலத்திலே அவர் எதிர்பார்த்தார். ஆனால் ஆண்டவர் 2000 ஆண்டுகளாக இதை ஒரு ரகசியமாக வைத்திருந்தார். The apostle Paul expected the redemption of his body in his days, but for the church age is 2000 years, this is kept as a secret. So இரண்டாவது நாம் பார்க்கிறது சரீர மீட்பு. Secondly we see is a redemption of our body. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் இதே குறிப்பை தான் அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:20-21 வாசிக்கிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, கவனிங்கள், நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். வாசிங்க. For our conversation is in heaven, from whence also we look for the Savior, the Lord Jesus Christ, who shall change our vile body, that it may be fashioned like unto his glorious body, according to the working whereby he is able even to subdue all things unto himself. நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். He will transform our vile bodies into his glorious body. So this is called as a redemption of our body. இதுதான் நம்முடைய சரீர மீட்பு என்று நாம் அழைக்கிறோம். நாம் சரீர மீட்பாகி இந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படிதான் காத்திருக்கிறோம். We are waiting and expecting for this redemption of our body. This is the secret coming of Jesus, or which is called as rapture. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினையின் என்று.
இனி வரும் கோபாக்கினை தான் 7 years tribulation. இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். 1 Thessalonians chapter 1 and verse 10. And to wait for his son from heaven, whom he raised from the dead, even Jesus, which delivered us from the wrath to come. Which delivered us from the wrath to come. தமிழிலே மிகவும் அழகாக நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். He will deliver us from the wrath to come. You are expecting the Lord Jesus from heaven. He will deliver us from the wrath to come. பாருங்கள், ரகசிய வருகைக்கு பிற்பாடுதான் இந்த 7 வருட உபத்திரவ காலம் என்பதை மிகவும் தெளிவாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். Only after the secret coming of Jesus or the rapture of the church, the 7 years tribulation will come. We are in the very, very last days. நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள் தயவு செய்து. தீத்து 2ஆம் அதிகாரம் 11-13 வாசிக்கிற வேளையிலே இந்த ரகசிய வருகையை ஆனந்த வாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதை வாசித்தால் மிகவும் அருமையா இருக்கும். தீத்து 2ஆம் அதிகாரம் 11, 12, 13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும், அதுதான் ரகசிய வருகை, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. வாசிங்கள். For the grace of God that bringeth salvation hath appeared to all men, teaching us that denying ungodliness and worldly lust, we should live soberly, righteously, and godly in this present world, looking for that blessed hope and the glorious appearing of the great God and our Savior Jesus Christ. Amen. Looking for that blessed hope. நாம் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்படி ஆண்டவருடைய பிரசன்னமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி அந்த கிருபை நமக்கு போதிக்கிறது. The grace of God, it is now teaching us to look for that blessed hope. ஒருவேளை அந்த ரகசிய வருகை இல்லாம 7 வருட உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் வருகை இருக்குமானா அது பிளெஸட் ஹோப்பே கிடையாது, ஆனந்த பாக்கியம் இல்ல, அது மகா பெரிய சாபம். If the rapture is going to be after 7 years, it's a great curse and no man can survive that. ஆகையினாலே நாம் யாராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு தயவு செய்து இந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த ரகசிய வருகை பற்றி நாம் பேசும்பொழுதே நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:18 அதை சொல்லுகிறது. When we speak of rapture, there is a comfort. 1 Thessalonians 4 and verse 18. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். Wherefore comfort one another with these words. Amen. Comfort one another. இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவம் இருக்கிறது. கிறிஸ்தவனாகி விட்டால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 16:33 ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். In this world you shall have tribulation, but be of good cheer, I have overcome the world. In John 16:33 the Lord Jesus Christ told us. உபத்திரவம் இருக்கிறது வேற. உபத்திரவம், பாடுகள், நிந்தைகள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் பல விதங்களிலே நாம் பிரச்சனைகளை சந்திப்போம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து ஒவ்வொன்றையும் மேற்கொள்ளும்படி அருள் புரிவார். From the time of our salvation, we will be facing reproach, sufferings, tribulation in our life till the second coming of Jesus. But the Lord will help us to go on in those circumstances. These ordinary tribulations, like when we follow Christ, that is different from the 7 years tribulation. நம் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றும் பொழுது வருகிற உபத்திரவத்திற்கும் இந்த 7 வருட உபத்திரவ காலத்திற்கும் சம்பந்தமே கிடையாது, மிகவும் வித்தியாசமானது. இந்த உலகத்திலே பூமியிலே நாம் வாழும் பொழுது அந்த பாடுகள் என்று சொல்வது மரணம் வரைக்கும் கூட வரலாம். அந்த 7 சபைகள்ல பார்க்கும் பொழுது 2வது சபை பெர்கமு சபையில சொல்லும் பொழுது அதை சொல்லப்படுகிறது, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த செகண்ட் சர்ச், இந்த to the church of Pergamos it is written, you be faithful unto death, I will give you the crown of life. நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இப்போ கிரஹாம் செயின்ஸ் எத்தனையோ ரத்த சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசுவின் அடிச்சுகளை நடக்கும் பொழுது எல்லாரும் ரத்த சாட்சியா மறிக்க மாட்டார்கள். எல்லாருக்கும் ஒரே விதமான பாடுகள் அல்ல. ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தாங்கிக் கொள்ளத்தக்கதாக தேவ சித்தத்தின்படி பாடுகளை ஆண்டவர்
நியமிப்பார். பாடுகளின் பாதை கட்டாயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு. அது கட்டாயமா இருக்கிறது. As we live this Christian life, the Lord Jesus will set a path to run in which there will be persecutions, there will be tribulation, there will be sufferings for us according to the strength of the believers. The Lord will allow such things. ஆனால் அந்த பாடுகளுக்கும் 7 வருட உபத்திரவ காலத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. The ordinary sufferings and tribulation because we follow Christ, it is not at all equal to the 7 years tribulation. இந்த பாடுகள் எல்லாம் ரகசிய வருகைக்கு முன்பாக வரைக்கும் நாம் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள். கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். What all sufferings we will endure because we follow Christ is only till the secret coming of our Lord Jesus Christ. The Lord will give us grace. No, இந்த இப்பொழுதும் நாம் சில இந்த ரகசிய வருகை அது எப்படி இருக்கும், இரண்டாம் வருகை எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்க போகிறோம். We are going to see certain differences between the rapture, the secret coming of our Lord Jesus and the second coming of Jesus. பாருங்க, நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the last days of this dispensation. நான் உண்மையாகவே நான் 25-28 ஆண்டுகள் முன்பாகவே இயேசுவானவர் வந்து விடுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். I expected the Lord Jesus to come before 25 years even. நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தாமதிக்கிறது போல் காணப்படுகிறது. Days are running and we think the Lord is delaying his return, but it is not so. ஆண்டவர் பொறுமையாக காத்திருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று பொறுமையாக காத்திருந்து பரலோகத்திலே அவர் கட்டி முடித்து விட்டால் பிதாவானவர் சொல்லுவார், மகனே போய் என் மனவாட்டி அழைத்துவான்னு சொல்லுவார். அந்த ரகசிய வருகை நடந்துவிடும். The Lord is waiting. When the father says, son, go and take your bride, he will immediately come and snatch us away from this earth. இந்த ரகசிய வருகை வரல, எங்க இயேசு எங்க வந்தாரு சொல்லி கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள். Scoffers will come in the last days and say, where did Jesus come? You said Jesus will come in the mid-air. Where did Jesus come? The scoffers will say like that. பரியாசக்காரர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த ரகசிய வருகை என்பது ஒரு செகண்ட்ல நடக்கக்கூடியது. அதற்கப்புறமாக இந்த உலகம் பயங்கரமான குழப்பத்திற்குள்ளேயும் கஷ்டத்திற்குள்ளேயும் பஞ்சத்துக்குள்ளேயும் எல்லா இருளையும் அது சென்றுவிடும். The secret coming is just but a moment. After the secret coming of Jesus, after the rapture, the world will go into entire darkness for 7 full years. அந்த 7 வருடங்களும் தேவனுடைய கோபம் நிறைந்த வருடங்களாக காணப்படும். Those 7 years will be God's wrath which is poured upon this earth. முதலாவதாக நாம் ரகசிய வருகையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 வருகையும் நாம கம்பேர் பண்ணி பார்த்து கொண்டே வரப்போகிறோம். அநேக வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் குறித்து கொண்டீர்களானால் பிற்பாடு நீங்கள் தியானிப்பதற்கு உங்களுக்கு எளிதாக இருக்கும். முதலாவதாக, for whom he is coming, யாருக்காக ஆண்டவர் வருகிறார்? அவருடைய இந்த ரகசிய வருகையிலே அவர் சபைக்காக வருகிறார். கவனிக்கிறீங்களா? ரகசிய வருகையில யாருக்காக வராரு? சபைக்காக மட்டும் வருகிறார். For whom he is coming? In the secret coming, he is coming only for his bride, the church, not for anybody else. Only for his bride. But for the open coming, the second coming, for whom he is coming for the redeemed Israel and for the Gentiles. இரண்டாம் வருகையிலே வெளியரங்கமாய் அவர் வானத்தின் மேகங்கள்ல வருகிற வேளையிலே அவர் யூதர்கள் மீட்கப்பட்ட இஸ்ரவேலருக்காகவும் புறஜாதிகளுக்காகவும் நியாயத்தீர்ப்பு செய்யும்படியாக அவர் வருகிறார். முதலாவது கவனிங்கள். இப்பொழுது சபைக்காக வருகிறார் சொல்லும் பொழுது வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். முடிந்த வரைக்கும் நாம் பார்ப்போம். யோவான் 14:2-3 வசனங்கள், 1 தெசலோனிக்கேயர் 1:10, 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 14-17, வெளிப்படுத்தின விசேஷம் 5:9, வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. முதலாவதாக யோவான் 14:2-3 மாத்திரம் நான் வாசிப்போம். 2 வசனங்களை வாசிப்போம். யோவான் 14:2 வசனம் 3 வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. நாம் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கும்படி அல்ல, கவனியுங்கள், அவர் இருக்கிற இடத்துல நாம இருக்கும்படி. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, அதாவது பரலோகம் தான். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து, that is the secret coming, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். வாசிமா.
In my father's house are many mansions. If it were not so, I would have told you. I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am, there ye may be also. Amen. I will come again and receive you unto myself. That is the secret coming. I will come again and receive you unto myself. அந்த மணவாட்டி சபைக்கு மட்டும்தான் சொல்றாரு. அந்த சீஷர்கள் கடைசியா இருக்கிற அந்த 11 பேருக்கு தான் சொல்றாரு. அவர்களை வைத்துதான் சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அவர்கள்ட்ட சொல்றாரு, உங்களை நான் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். This is only for the church. ரகசிய வருகை என்பது மணவாட்டி சபைக்காக மட்டுமே. புரியுதா? So the secret coming is only for the church. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏற்கனவே 1 தெசலோனிக்கர் 1:10 வாசித்தோம். Already we read 1 Thessalonians 1 and verse 10. How the Thessalonians were waiting for Jesus to return to save them from the wrath to come. 1 தெசலோனிக்கர் 1:10 வாசித்தோம். இனி வரும் கோபாக்கினை நின்று நீங்களாக்கி ரட்சிக்காமல் இருக்கிற இயேசுவை பரலோகத்திலிருந்து வருகிறதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று வாசித்தோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14 17 நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். போன வாரத்தை நாம் வாசித்தோம். அதாவது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். We read 1 Thessalonians 4:14-17 last time. For the Lord himself will descend from heaven with a shout, with a trump of God, with the voice of the archangel, and the dead in Christ shall rise first, and we which are alive, we which are remain and which are alive shall be caught up together with them in the clouds, and so shall we ever be with the Lord. So இதுதான் வந்துட்டு ரகசிய வருகையின் வசனமாக காணப்படுகிறது. இதுல ஆண்டவரே இறங்கி வருவார், கூட்டின்னு போவார். தேவதூதர்கள் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. மத்தேயு 24:29-31 இருக்கிறது செகண்ட் கமிங். அது ரகசிய வருகை கிடையாது. Here the Lord himself will descend from heaven and receive us. The angels will not come and gather us, whereas the Holy Spirit will transform us from this earth to the mid-air. Matthew 24:29-31 speaks of the second coming and not of the secret coming. இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 வாசிப்போம். Revelation 5 and verse 9. இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை எங்கே போகிறது பாருங்கள். 9 and 10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாடுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். We shall read this in Revelation 5, 9 and 10. And they sung a new song, saying, Thou art worthy to take the book and to open the seals thereof, for thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation, and hast made us unto our God kings and priests, and we shall reign on the earth. இந்த இடத்துல மிக தெளிவாக பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அவர்கள் தேவனே எங்களை மீட்டுக்கொண்டு விட்டீர் என்று சொல்லி புதிய பாட்டை நாங்க பாடுவோம், பூமியில அரசாடுவோம் சொல்லி அந்த குரூப் பாடுறாங்க. அவங்க யாரு? மீட்கப்பட்ட மணவாட்டி சபை தான் அந்த தடவை பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வெளிப்படுத்தின விஷயம் 6ஆம் அதிகாரத்துல முதல் முத்திரையை உடைத்த பொழுது வெள்ளை குதிரையில ஒருத்தன் ஏறி வரான். சரிங்களா? அந்த வெள்ளை குதிரையில வர்றது யாரு? ஆண்டவராக இயேசு இல்ல, அந்தி கிறிஸ்து. இயேசுவும் வெள்ளை குதிரையில வருவார். கடைசியில வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல இவன் எப்போதுமே பிசாசு வந்துட்டு ஆண்டவரை காப்பி அடிப்பான். சோ இவனு வெள்ளை குதிரையில வரான், பௌமத்திரம் எடுத்துட்டு வருவான். வில் எடுக்க மாட்டான். அம்பு அந்த தன்னோட கையில வில்ல மாத்திரம் பிடிச்சிருப்பான், அம்பு இருக்காது. அதாவது சமாதானம் பண்ணுகிறவனை போல வந்து 7 வருஷம் சமாதானம் பண்ணுகிறவனாக இவன் காணப்படுவான். அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கிறவன். சோ இந்த 7 வருட உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ரகசிய வருகை முடிந்து அந்த மணவாட்டி பரலோகத்திலே போய் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். See, here it is clearly written in Revelation 5, 9 and 10, the raptured church, the bride, is in heaven praising God that you have redeemed us from every kindred, from every language, from every people.
Okay, so they are saying we will sing a new song. You have redeemed us. After this, in Revelation 6, we find the 7 years tribulation starting when the Lamb of God opened the first seal. When he broke the first seal, we find in white horse the Antichrist is coming. It is not our Lord Jesus Christ. The one on the white horse is the Antichrist, copying our Lord. He has a bow, but he doesn't have an arrow, saying that he comes to make peace. So 7 years tribulation, the great tribulation, it starts after the rapture of the church. Have I made myself clear to you? Okay, நீங்க நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். இத நம்ம புரிந்து கொள்ளலன்னா அந்தி கிறிஸ்து வருவான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்முடைய ரட்சிப்பையும் நம்முடைய ஓட்டத்தையும் வீணாக நம்ம ஓடி இருப்போம். If you don't understand this, if you believe that rapture will be after 7 years, you would have wasted your entire running and your labor. So நம்முடைய ஆண்டவர் வந்து ரகசியவர்களை நம்ம அழைத்து சென்ற பிற்பாடு 7 வருஷ உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். After the Lord Jesus Christ will come in the midair and rapture the church, the 7 years tribulation will start. இப்பொழுது வெளியரங்கமாக வருகிறது. இப்போது நம்ம இந்த சீக்ரெட் கமிங்க பார்த்தோம். For whom he is coming in the open second coming. One is the secret coming, another is the open coming. The second comingல இரண்டாவது பார்ட்ல பாருங்க யாருக்காக வராரு? For redeem, மீட்கப்பட்ட இஸ்ரவேலருக்காகவும் புறஜாதிகளுக்காகவும் வருகிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25-27 வாசிக்க வேண்டும். நான் சொல்லிவிடுகிறேன். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து யாக்கோபிலிருந்து அவபக்தியை நீக்கி விடுவார். The Redeemer will come from Zion and take away ungodliness from Jacob. 2 தெசலோனிக்கேயர் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம் மிக முக்கியமான வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிக்கும் போதே நம்ம பயங்கரமா இருக்குது. செகண்ட் கமிங் பாருங்க, வெளியரங்கமாக 7 வருஷ உபத்திரவ காலத்துக்கு பிற்பாடு வரும்பொழுது எப்படி வருகிறார் பாருங்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை, அதாவது தண்டனையை, நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும், வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். Read 2 Thessalonians chapter 1, 7 and 8. And to you who are troubled, rest with us when the Lord Jesus shall be revealed from heaven with his mighty angels in flaming fire, taking vengeance on them that know not God and that obey not the gospel of our Lord Jesus Christ. Amen. It is மிகவும் நன்றாக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். I think these verses are self-explanatory. Please read through these verses again. So in the second coming, when he comes the second time, when all the people can see, then he comes to take vengeance on all the disobedient people, those who disobeyed the gospel of Jesus Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை அளிக்கும்படி அவர் இரண்டாம் வருகையிலே வெளியரங்கமாக வருவார். சோ ரகசிய வருகை வேறு, வெளியரங்கமான வருகை வேறு. ரகசிய வருகையிலே மணவாட்டி சபையை அழைத்துக் கொள்ள வருகிறார். இரண்டாம் வருகையிலே தண்டனை கொடுக்கும்படி ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்தின் மகாநாள் வந்துவிட்டதுன்னு சொல்ற அந்த வருகையில வருவார். In secret coming, he comes very secretly like a thief and takes a bride to be with him. There is a second coming, he comes to judge the people and punish the people who have not obeyed the gospel. Second point, where is he coming? அவர் எங்கே வருகிறார்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். யோவான் 14:2-3 எங்கே வருகிறார்? சீக்ரெட் கம்மிங்ல எங்க வருகிறார்? ரகசிய வருகையிலே இயேசுவானவர் எங்கே வருகிறார்? மத்திய ஆகாயத்திலே வருகிறார். வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் அவர்களே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தருடைய என்றைக்கும் கூட இருப்போம். In 1 Thessalonians 4:16-17, the secret coming, where does it happen? Where is he coming? He comes only in the midair. He doesn't come to the earth, he comes in midair. The dead in Christ will rise first, then we who are alive will be caught up together with them in the clouds. With them the first ones who were dead in Christ will first resurrect, then we will join them. So we will be caught up together with them in the clouds and we will be with the Lord forever. So the secret coming is in the
mid-air, not in the earth. ரகசிய வருகை மத்திய ஆகாயத்தில் நடக்கும், பூமியில் அல்ல. அதே கேள்வி, where is he coming? செகண்ட் கம்மிங்ல எங்க வராரு அப்படின்னா பூமிக்கு வருகிறார். இந்த செகண்ட் கம்மிங் where Jesus will come, he comes to the earth. Literally he comes to the earth. சகரியா 14:4 அதை மாத்திரம் வாசிப்போம். சகரியா 14:4 வாசிங்க. And his feet shall stand in that day upon the Mount of Olives, which is before Jerusalem on the east, and the Mount of Olives shall cleave in the midst thereof toward the east and toward the west, and there shall be a very great valley, and half of the mountain shall remove toward the north, and half of it toward the south. Okay. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். படும் வந்து இறங்கிடுவார். எப்படி வராரு? வெளிப்படுத்தின விசேஷம் 19:14 வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 19 வரைக்கும் ஃபுல்லா வாசிக்கணும். நமக்கு நேரம் கிடையாது. நீங்க வீட்டிலே தயவு செய்து அதை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19 11 to 19 11 அதுல ஒரு வசனம் வாசிக்கிறேன். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். வாசிமா 19:14. And the armies which were in heaven followed him upon white horses, clothed in fine linen, white and clean. இப்போ இந்த பரலோக சேனைகள் வேற யாரும் கிடையாது, அது மணவாட்டி சபை தான். அந்த இடத்துல மேரேஜ் ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் முடிந்த பிற்பாடு இவர் பரலோக சேனைகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு 7 வருடம் பரலோகத்துல இருந்து கிறிஸ்துவின் நியாயாசனம் முடிந்த பிற்பாடு மணவாட்டியாக மாறின பிற்பாடு ஆண்டவராக இயேசுவோடு பூமிக்கு அர்மேகதோன் யுத்தத்துக்கு அவர்கள் இறங்கி வருவார்கள். அப்புறம் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாகும். See, the bride which is taken up during those 7 years, it will be judged. There will be Christ's judgment seat, and they will come back with the Lord Jesus to this earth. There will be the war of Armageddon, and then the 1000 years reign will start. Do you understand? Okay, just follow me. அந்த 7 வருட உபத்திரவ காலம் பூமியை நடக்கும் பொழுது 7 வருடம் மேல மணவாட்டி ஆயத்தமாக்கப்படுவாள். பாருங்கள், அந்த வேரிசி கம்மிங்ல நான் உங்களுக்கு கிளீனா சொல்றேன். ஆதியாகமம் 24:63-67 இந்த சம்பவம் நமக்கு தெரியும். வெளியிலே ஈசாக்கு தியானம் பண்ண போகும் பொழுது ஒட்டகங்கள்ல ரெபேக்கா வருகிறார்கள். இவர் யார்? இவர் தான் எஜமான். முக்காலிட்டுக் கொள்ளுகிறாள். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை அழைத்து கொண்டு தன் தாய் சாராளுடைய கூடத்துக்கு போய் மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்று வாசிக்கிறோம். In Genesis 24:63-67 we know this incident, how Isaac was in the field. He was not in Abraham's tent, but he was in the field. He received Rebecca, took her to his mother's tent, Sarah's tent. He did not take Rebecca to Padan Aram again. He took her to Sarah's tent, or father and mother, where father and mother stayed. He took Rebecca there. ஆண்டவராகிய இயேசு நம்மை அழைத்து கொண்டு திரும்பி இந்த பூமிக்கு வரமாட்டார். சரிங்களா? மத்தியாயத்துல நம்மளை ரிசீவ் பண்ண உடனே பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவார். ஈசாக்கு எப்படி மணவாட்டியை ரெபெக்காளை பெற்றுக்கொண்டு தாய் சாருடைய கூடாரத்துக்கு போனாரோ அதே போல இயேசு கிறிஸ்து நம்மை ரகசியங்களை எடுத்த பிற்பாடு உடனே பூமிக்கு வரமாட்டார். அங்கே போயிடுவார். பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு சென்று 7 வருடம் உபத்திரவ காலம் கீழே நடக்கும் பொழுது 7 வருடம் நமக்கு அங்கே நியாயாசனம் நடக்கும். மனைவி ஆக்கி கொண்டு, so the bride has to make herself ready. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். So இது after Jesus raptures the church, he prepares a bride for the marriage of the lamb. So we see the preparation going on for 7 years. Do you understand this? And the 7 years tribulation will be going on in the earth. So where is he coming? In the second coming he comes in the air, but the second coming he comes down to the earth. Third, how is he coming? இதுல ஒரு 4 குறிப்புகள். எப்படி அவர் வருகிறார்? முதலாவது திருடனை போல வருகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:2 வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1 Thessalonians 5:2. இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே எப்படி வருகிறார்? இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
For yourselves know perfectly that the day of the Lord so cometh as a thief in the night. Yes. மத்தேயு 24:36 இருந்து 40-44 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இதே குறிப்பிலே வாசிக்கிறோம். When we read Matthew 24:36-44, we read somewhat the same scriptures where the Lord Jesus will come as a thief and we are expected to be watchful. ஆனால் வெளியரங்கமாக ஆண்டவர் வரும்பொழுது, இரண்டாம் வருகையில வரும்பொழுது அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி சேனைகளோடு இந்த பூமிக்கு இறங்கி வருவார். சீக்ரெட் கம்மிங்ல எப்படி வருவார், ரகசியங்களை எப்படி வருவார், திருடனை போல வந்து சைலண்டா வந்து கூட்டிட்டு போயிடுவார். ஆனால் வெளியரங்கமாக வரும்பொழுது வெள்ளை குதிரை ஏறி பரலோக சேனைகள் மணவாட்டியோடு சேர்ந்து இந்த பூமிக்கு வருவார். சரிங்களா? How is he coming? In the secret coming, he comes like a thief. Whereas in the open coming, he returns with his saints on the white horse. Now, how is he? எப்படி வருகிறார்? ஒரு இமை பொழுதிலே வருகிறார் என்று நாம் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 50-51 நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். கடைசி காலம் தொனிக்கும் பொழுது ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் ஒரு உருவமாக்கப்படுவோம். In the secret coming, in a moment, in the twinkling of an eye, we will be transformed. Whereas in the open coming, Revelation 1:7, நீங்க வாசித்தீங்களானா, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 7 வசனம் நான் வாசிக்கிறேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும், ஒருத்தர் விடாம பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். வாசிமா. Behold, he cometh with clouds, and every eye shall see him, and they also which pierced him, and all kindreds of the earth shall wait because of him. Even so, amen. Amen. So எல்லாரும் பார்ப்பாங்க. ஓபன் கம்மிங்ல, செகண்ட் கம்மிங்ல இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் பார்த்து புலம்புவாங்க. ரகசிய வருகையில ஒரு க்ஷணப்பொழுதுல ஆண்டவர் வந்து மறுரூபமாக்கி மரித்தவர்களை உயிரோடு எழும்ப பண்ணி கூட்டிட்டு போயிடுவார். ஆனா இரண்டாம் வருகையில அவர் பரலோக சேனைகளோடு மணவாட்டியோடு வெள்ளை குதிரைகள்ல வருகிற வேளையில பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பார்த்து புலம்புவார்கள். புலம்புவார்கள் என்ன அர்த்தம்? ஐயோ வந்துட்டீங்களே, எவ்வளவு நேரம் ஆகும் நினைச்சு பாருங்க. மோசேக்காக எத்தனை நாள் புலம்புனாங்க? 30 நாளா? பயங்கரமா புலம்புறாங்க. புலம்பல்னு சொன்னா நிறைய நேரம் எடுக்கும் புலம்புறதுக்கு. பார்த்து புலம்புறாங்க, அப்படியே அடிச்சு நடிச்சு, இந்த ஐயோ ஏசு ஏத்துக்காம விட்டுட்டோமே, இவர் தான் கடவுளான்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இதுதான் செகண்ட் கமிங்ல நடக்கும். ஆனா ரகசிய வருகையில ஒண்ணுமே, யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. ஒரு செகண்ட்ல கூட்டின்னு போயிடுவாரு. கூட்டின்னு போனதுக்கு அப்புறம் இவங்க இருந்தாங்களே காணாம போயிட்டாங்களே, இவ்வளவுதான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில அவர் வந்து பூமியிலேயே வந்து நின்று பெரிய யுத்தம் நடக்க போகிறது. அர்மேகதோன் யுத்தம் நடந்து அநேகர் அழிக்கப்பட போகிறார்கள். பூமியில இருக்கிற துன்மார்க்கெல்லாம் எடுத்து விட்டு ஒரு நீதியான 1000 வருஷ அரசாட்சி பூமியிலே நடைபெற போகிறது. சோ பாருங்கள், அதையே ஆங்கிலத்தை நான் சொல்லிவிடுகிறேன். In the secret coming, it's going to happen in a moment, in the twinkling of an eye. The rapture will take place. But whereas when you come to the open coming, the second coming, all the people, one more time, can you read Revelation 1:7? It's a very, very important verse. Behold, he cometh with clouds, and every eye shall see him, and they also which pierced him, and all kindreds of the earth shall wail because of him. Shall wail because of him. All the kindreds of the earth will wail because of him. They will take time to weep and lament, and they will cry, oh, we have missed the Lord Jesus. We didn't accept him as a savior. They will cry, and with a bitter lament they will lament. So it will take time. Whereas this is for a moment. Thirdly, see, in the twinkling of an eye, the Holy Spirit will transform us and take us to the there. But here nothing will happen. The people will be here. சரிங்களா? இந்த இடத்துல சனப்பொழுது நம்ம மறுமாக்கி எடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா இந்த இடத்துல ஒண்ணுமே நடக்காது, பார்த்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதே குறிப்பில மூன்றாவது எப்படி அவர் வருகிறார் பாருங்கள். இதுல யார் பார்ப்பாங்கன்னா, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ள படுற பரிசுகள் மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு இயேசு வந்துட்டாரு. பக்கத்திலேயே ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரே படுக்கையில 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருத்தன் கைவிடப்படுவான். சரிங்களா? So it will be a very secret thing which happens in the spirit. யோவானை பார்த்தீங்க, ஏறிவான்னு சொன்னப்போ நான் ஆவிக்குள்ளானேன். அத மாதிரி ஒரு சரியான டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும் அந்த ரகசிய வருகையில.
ஆனா இந்த இடத்துல எல்லாருமே பார்ப்பாங்க. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பார்த்து புலம்புவார்கள். See the secret coming, only the saints who will be raptured will know that Jesus has come. That is the secret coming. Whereas in the second coming, everybody, the verse is very very clear, all the nations of the earth, all the peoples of the earth will wail because of him. Every eye shall see him, even those who pierced him will see and cry. So this is the difference. The same அதே குறிப்பு, how is he coming, எப்படி வருகிறார்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 நாம் வாசித்தோம். பாருங்கள், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும், அதற்கு முன்பாக கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். அங்க தூதர்கள்லாம் சேர்த்துலாம் வரல, அவரே வராரு. மணவாட்டிய கூப்பிடுறதுக்கு அவரே வராரு, தனியா வர்றாப்புலதான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது மரித்தோர் எழுந்திருப்பார்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அப்போ with a shout he is going to come, the secret coming, which will அந்த ரகசிய வருகையிலே ஒரு சத்தத்தோடு வரப்போகிறார். அது யாருக்கு மட்டும் கேட்கும்? விசுவாசிகளுக்கு, எடுத்துக்கொள்ளப்பட போகிற விசுவாசிகளுக்கு மட்டும் கேட்கும். ஆனால் இந்த வெளியரங்கமான கம்மிங், செகண்ட் கம்மிங்ல, இரண்டாவது வருகையில ஒரு சத்தமும் போட மாட்டாரு. அவர் வெள்ளை குதிரையில வரப்போறாரு, பரலோக சேனைகளோடு வரப்போகிறார். அந்த பூமியின் கோத்திரத்திலாரும் பார்த்து இவங்க தான் புலம்ப போறாங்க. அவர் சத்தம் போட்டு வர்ற மாதிரி வேதத்துல எங்கேயும் இல்லை. அவர் பாட்டு வானத்துக்கு மேகங்களை வரப்போறாரு, அதை இவங்க தான் பார்த்து புலம்ப போகிறார்கள். See, in the secret coming, the Lord Jesus will descend with a shout, with the voice of archangel, the trumpet of God, so that the dead and the living, dead will be resurrected, dead saints will be resurrected, living saints will be transformed. Okay, whereas the second coming there will be no shout, no voice. Simply he is going to come in the clouds along with all the angels, along with the heavenly armies, that is the bride, and with 10,000 saints. That is what Jude says in Jude. There is only one chapter, Jude 1:15. If you read, he is coming with 10,000 of saints, and all the people shall see and wail because of him. That one verse we shall read and close. Still I have 4 more points to go, but we will read and close this. யூதா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். To execute judgment upon all, and to convince all that are ungodly among them of all their ungodly deeds which they have ungodly committed, and all of their hard speeches which ungodly sinners have spoken against him. So he is coming with 10,000 of saints. And Enoch also, the 7th from Adam, prophesied of these, saying, Behold, the Lord cometh with 10,000s of his saints. The Lord cometh with 10,000s of his saints. ஆண்டவர் 10,000 தன்னுடைய பரிசுத்தவான்களோடு கூட வருவார். அதுதான் இரண்டாம் வருகை. பகிரங்கமாக, வெளியரங்கமாக வருவார். In the second coming, the Lord Jesus will come with 10,000s of his saints to execute punishment upon the unbelievers. That is the open coming. Okay va? So we should be ready for secret coming. It may happen any moment. Any moment. There is no thing that this will happen or that thing will happen. லூக்கா 21 நாம் ஏற்கனவே நாம் வாசித்தோம். அதாவது உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறதால் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று நாம் வாசித்தோம். லூக்கா 21:28 நாம் வாசித்து முடித்து விடலாம். Luke 21 and 28, very very important verse. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், அதாவது சரீர மீட்பு, உங்கள் சரீர மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். வாசிமா Luke 21:28. And when these things begin to come to pass, then look up and lift up your heads, for your redemption draweth nigh. For your redemption means body redemption. Jesus says, அந்த திரும்ப வாசிக்கணும், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது. வாசிமா when these things begin to come to pass. Begin னா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பார்க்கணும். சம்பவிக்க தொடங்கும் போது எவைகள்? எச்சரிக்கையார்கள், அநேகர் வந்து நாமத்தை எடுத்துக்கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, யுத்தங்களையும் கலர்களையும் கேள்விப்படுவீங்க, கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சி உண்டாகும். சோ இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். We are the very last. இது பிகின் ஆயிடுச்சு.
அப்ப ரகசிய வருகை சரீர மீட்பு மிகவும் சமீபமா இருக்குது. எப்ப வேணுமானாலும் ஆண்டவர் வரலாம். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? லவோதிக்கா சபையை போல அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கும். இல்ல சில பேர் ஆதி அன்பில இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருப்பாங்க. சில பேர் பாடுகள் வெறுக்கமும் சபையை பாடுபட்டு கொடுக்கலாம். 7 விதமான பிலீவர்ஸும் கடைசி காலத்துல இருப்பாங்க. சில பேர் உலகத்தோட கலந்திருப்பாங்க. சில பேர் உயிருடன் பெற்று செத்தவங்களா இருப்பாங்க. சில பேர் பிலதெல்பியா சபையை போல உண்மை உள்ளா இருப்பாங்க. இப்படி அந்த 7 இதுல நம்ம எங்க இருக்கோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? So see, the Lord said, when these things begin to come to pass, when these things begin to happen, just lift up your heads, because your bodily redemption is very, very nigh. You have to read Luke 21. You will hear wars and rumors of wars. There will be famine, there will be pestilence. Beyond these last days, there is no more time. We think, அதான் நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நாள் போகும், இன்னும் கொஞ்சம் வருஷம் இதெல்லாம் சாதிக்கணும், இப்படி நமக்கு நிறைய கனவுகள், நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது. We have many dreams. We should do this, we should do that. Everything is fine. But the Lord Jesus said, your redemption is very, very nigh. Lift up your heads. Be always watchful. என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:58 எப்பொழுதும் கிரியையில பெருகணும்னு சொல்றார். ஆனா யோவான் 9 ஒருவனும் கிரியை செய்ய ராக்காலம் வருகிறதுன்னு சொல்றார். முடிந்தால் அடுத்த முறை நாம் அதை கவனிப்போம். அதனால தயவு செய்து நாம் வந்துட்டு விழிப்புள்ளவர்களாக, ஆண்டவரே என்னை விழிப்புள்ளவர்களாக மாற்றும். மார்க் 13:32-33 அத மிகவும் முக்கியமான வசனங்கள். மார்க் 13:32-33 அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றவர்களும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையார்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். But of that day and that hour knoweth no man, no, not the angels which are in heaven, neither the Son, but the Father. Take ye heed, watch and pray, for ye know not when the time is. Amen. Take ye heed. எச்சரிக்கையாயிருங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர்ட்ட நாம் கிருபையை கேட்போம். அன்பின் பிதாவே, நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே விழித்திருந்து ஜெபம் பண்ண உதவி செய்யும் அப்பா. ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரே இயேசு எங்களை பந்தய பொருளாகிய உண்மை நாங்கள் தவற விட்டு விடாதபடி, ரகசிய வருகையிலே நாங்கள் கைவிடப்பட்டு போய் விடாதபடிக்கு ஒரு உணர்வை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆத்தும நேசரே உம்மை துதிக்கிறோம். சபைக்காக நீர் வந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கட்டி முடித்த உடனே வருவீரப்பா. வந்து எங்களை மீட்டு கொண்டு செல்லுவீர். இந்த நம்பிக்கையை ஆண்டவரே, ஆனந்த பாக்கியத்தை, நல் நம்பிக்கைகளை தந்திருக்கிறீர். இதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு எங்களுக்கு வேண்டிய உணர்வை நீர் தந்து நாங்கள் எச்சரிக்கையாய் இருந்து விழித்திருந்து அப்பா, இருதயத்திலே விழித்திருந்து, சிந்தையிலே ஆவியிலே விழித்திருந்து ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, ஒருவராலும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். இந்த சத்திய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் அவள் குடும்பங்களையும் இரத்த கோட்டைக்குள் மூடி பரிசப்பட வேண்டும் என்கிற அந்த சிந்தையை எண்ணத்தையும் தாரும் ஆண்டவரே. பானலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்களை நீர் அனல் மூட்டி எழுப்புவீராக ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தந்து எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளங்களில் ஆழமாக கிரியை செய்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.